ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லையும் சரி நம்மளோட சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து இந்த ஸ்கில் தெரியும், நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுருக்கேன் ப்ரோ, நான் வந்து டிராயிங் நல்லா பண்ணுவேன், எனக்கு வந்து கான்டென்ட் ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் உங்களோட டிராயிங்ஸ்லாம் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட இருக்குது, பட் இது எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியல. ஸோ இது எப்படி வச்சு நம்ம மணி மேக் பண்ணுறது, எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி போய் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதனாலே நிறைய பேர் சிம்பிளாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனால அங்கேயும் வந்து அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண முடியும், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 6 பிளாட்ஃபார்ம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது 6 பிளாட்ஃபார்மே வந்துட்டு நான் 1 to 6 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரேங்கும் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் 6th இருக்கிறது வந்து என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா guru.com. ஸோ இது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக இல்லாமல் ஒரு ஏஜென்சியாக இருக்கீங்க, லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரியோ இல்லை ஒரு ஏஜென்சி மாதிரியோ பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த guru.com வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் வந்துட்டு ஒரு ஏஜென்சியை டார்கெட் பண்ணி உங்களோட ஒர்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏஜென்சியை இந்த guru.comல லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒர்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களால் சிங்கிள் ஃப்ரீலான்சராகவும் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா guru.com போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்கில் வந்துட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் பிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணுற மெத்தடும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ லிஸ்ட்டில் 5th இருக்கிற வெப்சைட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா people per hour. ஸோ இது வந்துட்டு எதுக்கு ரொம்பவே வந்து ப்ராமினென்ட்டான ஒரு வெப்சைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை விட்டால் வேறு எந்த வெப்சைட்லையும் உங்களால் கிளைண்ட்டை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டிஜிட்டல் சர்வீஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வரணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கில்லுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள ஜாப் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, உங்களோட அப்ரோச்சும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஜிட்டல் சர்வீஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா people per hour வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு 4th இருக்கிற வெப்சைட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர். ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், அப்புறம் இந்த எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்லையுமே வந்துட்டு அந்த மாதிரியான வேஸில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதை விட உங்களோட ஸ்கில்லுக்கு தேவையான ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணி அந்த டைட்டிலுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல அமௌண்ட் ஆஃப் மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு 3rd இருக்கிற வெப்சைட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Fiverr. ஸோ Fiverr பற்றி நம்மளே ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ Fiverr வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக் பேஸ்டான ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கிக்காக கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களோட கிக் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக் மெத்தட் தான், இதில் டிஸ்அட்வான்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக் மெத்தட் தான். ஸோ இல்லை வெயிட்டிங் டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டிங் டைம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Fiverr-ஆக பார்த்து உங்களோட கிக்கை ப்ரமோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குங்கிற ஒரு கிளைண்ட் கிடைப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்கில் நல்லா இருந்தால் மட்டும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கிக் வந்து 10ஓட 16வது கிக்காக வந்து அப்படியே தான் இருக்கும், யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸும் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை ரொம்பவே நல்லா கற்றுருக்கீங்க, ரொம்பவே அதில் வந்து டாப் நாச்சாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக Fiverr-லேருந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ லிஸ்ட்டில் 2nd இருக்கிற வெப்சைட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Upwork. ஸோ இது வந்து ஒரு Fiverr-ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி தான். ஸோ Fiverr-ல வந்துட்டு கிக் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Upwork-ல பிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சு உங்களால் கிளைண்ட் அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஸோ 3 மெத்தட்லையும் வந்து இந்த Upwork ஒர்க் ஆகிறதுனால இதில் ஃப்ரீலான்சர்ஸும் வந்து அதிகமாக இருப்பாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிளைண்ட்ஸும் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ Fiverr-ஓட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரௌடும் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் உங்களோட ஸ்கில் வந்துட்டு அப் டு த லெவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைப்பாங்க. உங்களோட ஸ்கில்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா Upwork-ல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கிளைண்ட் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கிளைண்ட் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க அண்ட் அது மூலிமா உங்களால் மணியும் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Toptal. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஏன் அப்படின்னா ஒன்லி 3% பேர்த்தை மட்டும்தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஃப்ரீலான்சர்ஸாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் கால் இன்டர்வியூ இருக்கும்,
அண்ட் அதுக்கப்புறமா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக வந்து ஒர்க்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் டெஸ்ட்டும் இருக்கும். அண்ட் உங்களோட கம்யூனிகேஷனையும் வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு லிங்க்டின் இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கும். ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் நோன் பிராண்டு தான் வந்து இவங்களோட கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் ஹெச்பி, டெல்லு, அதுக்கப்புறமா வந்து யூடெமி, அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே வெல் நோன் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கு கீழே கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஃப்ரீலான்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து அந்த மாதிரியான ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டாப் நாச் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, உங்களோட ஸ்கில்லுமே வந்து ரொம்ப ப்ரோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுற மணியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவ்வளோ இதை தாண்டி நம்ம உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்கப்படுற ரிவார்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஒரு பார்ட் 2 சீரியஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வாட்டி வந்து சந்திக்கிறேன். Until then, Alan Anderson signing off from YouTube. Peace.